எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ முரளி சார், ரியலி நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆஹா, யாரோ நமக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் லக்கின்றாங்க, சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார், சிரிப்பு வந்துருக்கு. சொல்லுங்க மேடம். சார் உங்களுக்கு 5G ஃபோன் வந்துருக்கு, ஜஸ்ட் 1500 மட்டும் நீங்கள் பே பண்ணலாம். தமிழே வணக்கம். தாய்பிள்ளை உறவமான வணக்கம். எனக்கும் தமிழே இல்லை என்றால் அர்த்தம் கசக்கும் தமிழனை வணங்கி அங்குள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம், பேராசிரியர்கள் வணக்கம். முதல்ல எல்லாரையும் கேம்பஸ் ஒன்றுக்காக நிறைவாக பார்க்குறேன். எனக்கான முதல் நிகழ்ச்சி. என் சந்தோஷத்தை உங்களுடைய கைத்தட்டல் ஆசிரியர் பிரிச்சா பூஜை சாமான்லாம் இருக்கும்ல, பித்தளை ரேட் இருக்கும், வெறும் தள்ளு. இது யாருமே ஷேர் பண்ண முடியுமா? நான் ஏமாந்துட்டேன். வீட்டில் சொன்னா என்ன சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. ஒரு லேசி நான் நேராக எங்கள் அம்மாவோட போயிட்டு, எங்கள் அம்மா சாமி பெருமாளை கூப்பிட்டீங்க, ஃபுல்லாக பெருமாள் ஃபோட்டோலாம் இருந்துச்சு. நான் அதை வச்சு போனேன். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை எவ்வளோ பக்தியாக வாங்கிட்டு 6 மாதம் வச்சு அவமானம் தாங்க முடியாது. நம்மளோட ஷேர் பண்ணேன். அம்மா இந்த ஒரு நடத்தி சிரிச்சாங்க. இது நகைச்சுவையாக இருந்தாலும் இப்படி ஒரு கிளாஸ் ஷேர் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கைது பண்ணான். சார் நானும் அந்த பாஸ் வாங்க சார், வாரியாரம் நான் ஸ்டூடெண்டா அப்படின்னா ஜோக் சாப்பாடு ஒரு காலகட்டம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சாமியுடைய கருத்து வந்து ஒரு ஸ்டெப். உங்களுக்கு சமுதாய கடன் இருக்கு, நீங்க உங்க அக்கம் பழக்கம் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். சைபர் கிரைம் நம்பர் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் போட்டு பார்த்தேன் 1930. இப்போதான் எனக்கு கேம்பஸ் ஸ்கூல் கேம்பஸ் சொன்னா அந்த வித்தியாசம் எனக்கு ஆளுநர்ஸ்ல இல்லவே இல்லை. எந்த வழியில பார்த்தாலும் இது நம்ம சாதாரண தாராளமாக பார்க்கணும். இது தெரிஞ்சு நிறைய